சொல்றாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நீ பழத்தை சாப்பிட்டாதான் பாவத்துல விழுவேன்னு தேவன் சொன்னாரு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பழத்தை சாப்பிட்டாதான் இல்ல, பழத்தை நீ பார்த்தாலே நீ அந்த இடத்துல பாவம் செய்தாயிற்று. அந்த பழத்தை பார்த்துட்டு அதை சாப்பிடுற மாதிரி நீ கற்பனை பண்ணாலே நீ பாவி ஆயிட்ட. நீ அந்த இச்சைக்குள்ள விபச்சாரம் செய்தவனாய் மாறி விட்டாய். அப்போ தொடக்கூடாது, பறிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. அது காட்டிலும் நீ இன்னும் ஒரு படி மேல போய் அத கற்பனை கூட செய்யக்கூடாது. உன் இருதயத்தாலும் அதை பார்த்து இதை நான் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற அந்த கற்பனை கூட உன் இருதயத்துல வரக்கூடாது. இது என்னவா இருக்கிறது? அவன் விபச்சாரம் செய்ததற்கு ஒரு அடையாளம் போல இருக்கிறது. தேவன் எதை விலக்கி வச்சாரோ அதை இச்சிட்டு அதை சாப்பிட்டதுனால. அடுத்து